இப்ப அதிமுக எம்எல்ஏக்கள் அங்க ஏன் போயிருக்கிறாங்கன்னு கேட்கும்போது கொடுக்கப்பட்ட விளக்கம் இல்ல, சென்னையை விட இங்க வெயில் கம்மி, அதனால வந்திருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்க்காத காட்சிகள் எல்லாம் பார்க்கின்றோம். எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, ஒருவேளை ஸ்வேரிங் முடிஞ்ச பிறகு கூட 2 வீக்ஸ்ல கூட ட்ரேட் நடக்கலாம் இல்லையா, ஹார்ஸ் ட்ரேட் நடக்கலாம் இல்லையா, அதுக்கான வாய்ப்புகள் 6 மாசத்துல நடக்கலாம், 1 வருஷம் நடக்கலாம், அப்படி பிரியம் பண்ணிக்கிட்டே போலாம். ஆமா ஆமா, இட் டசன்ட் மீன் இப்போ ஒருவேளை கவர்னர் ஒத்துக்கிட்டார் ஸ்வேரிங் அப்படின்னா உடனே 2 வாரத்துல இன்னொன்னு இந்த ஸ்திரமில்லாத சூழல் காட்சிகள்லாம் ஒரு உணர்வை கொடுக்குது. எந்த ஃபார்முலேஷன்ல கவர்மெண்ட் வந்தாலும் இது ஒரு நிலையான அரசா இருக்குமா? Everyone Sanjeevi starting with you. இல்ல, we have seen multiple cases இல்லையா. நீங்க கர்நாடகால இந்த சூழல பாத்துறோம், மகாராஷ்டிரால பாத்துறோம். மகாராஷ்டிரால ஒரே வாரத்துக்குள்ள 3 சிஎம் ஆறத பாத்துறோம். early morningல ஒரு வாரத்துல 3 சிஎம், 2 மணிக்கு ஒண்ணு, ஈவினிங் ஒண்ணு, அடுத்த 2 நாள்ல ஒண்ணு, 2 நாள்ல 3 சிஎம், 13 நாள் பிரதம மந்திரியா இருந்து போனதெல்லாம் இருக்கு, பாத்துறோம். இந்த மாதிரி அசாதாரண சூழல் தமிழ்நாட்டுல 13 நாள் 13 மாசம் எல்லாம் பாத்துறோம். ஆமா, கர்நாடகா. ஆனா அங்க நீங்க கவர்னரோட பிஹேவியர் பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. சரண் சிங் எவ்வளவு நாள் இருந்தாரு? சரண் சிங் இதோட கூட இருந்தாருங்க. இந்தியாவுல 13 நாள் இருந்ததா ரொம்ப வாஜ்பாய் தான் அதுல வரலாறு படைச்சாச்சு. பட் சரண் சிங் பார்லிமெண்ட் செஷனை சந்திக்கல, அதுக்கு முன்னாடி வித்ரா பண்ணாங்க. ஓகே, சோ அதுதான் அப்ப வரலாறு இருந்தது. அந்த வரலாறு வாஜ்பாய் பிரேக் பண்ணாரு. இத யார் இங்க தொடர போறாங்க? ஆனா பதவி பிரமாணத்தை பேசுறீங்கல்ல, ராத்திரி 2 மணிக்கு பதவி பிரமாணம் ஆளை கூப்பிட்டு 5 மணிக்குள்ள பதவி பிரமாணம் செஞ்சு வச்ச வரலாறு இருக்குல்ல, தமிழ்நாட்டுல இருக்கு. இப்ப சமீபத்துல கூட இருக்கு. தமிழ்நாட்டுல அப்படி பண்ணல, இரவு பண்ணாங்களே. ஜெயலலிதா மறைஞ்சப்புறம் இரவு தானே பண்ணாங்க. அது ஆச்சர் பண்றதுக்கு இல்லை சார், இந்த மாதிரி சூழல்ல பண்ணது சொல்றேன். மகாராஷ்டிரால பண்ணாங்க சொல்றாரு. ஆமா, திடீர்னு நட்ட நடுராத்திரில பண்ணாங்க. உண்மைதான். நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பார்த்திருக்கோம். அழுகாட்சி மந்திரி சபையை பார்த்திருக்கோம். அது எப்படி 33 பேருக்கும் ஒரே மாதிரி அழுக வரும்னு தெரியல. அதே மந்திரி சபை செல்வி ஜெயலலிதா மறைந்த போது ட்ரையா பதவியேற்றதையும் பார்த்திருக்கோம். எல்லா விசித்திரங்களையும் நம்ம பார்த்திருக்கோம் தமிழ்நாட்டுல. நீங்க ரீசன்ட் டைம்ஸ்ல எங்கெல்லாம் கவர்னர் வந்து உடனே ஸ்வேரிங் அனுமதி கொடுத்திருக்காரோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பிஜேபிக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய சூழல் இருக்கோ அங்கதான் நடந்திருக்கு. 2018ல பிஜேபி காட் 105 சீட்ஸ். எடியூரப்பா வந்து கேட்டோடனே கவர்னர் உடனே கொடுக்குறாரு. அப்புறம் ஸ்வேரிங் இல்ல முடிஞ்ச பிறகு ஃப்ளோர் டெஸ்ட்ல தோக்குறாரு. கரெக்ட், பிஎஸ் எடியூரப்பா. ஸோ மகாராஷ்டிராலையும் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஃபேவரிங் பிஜேபி. ஸோ அந்த மாதிரி சூழல்ல கவர்னருடைய ஸ்டான்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு. இங்க அஜித் பவர் கவுத்துட்டார். கரெக்ட். இது சுப்ரீம் கோர்ட் ஏதோ ஒரு வகையில உள்ள வர்ற சூழல் எதிர்நோக்குறோமா, இல்ல அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ஸ்திரம் வந்துடும் நினைக்கிறீங்களா? இல்ல, எனக்கு முன்னாடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க மற்ற கட்சிகள் இதுல இன்வால்வ் இருந்தாங்கன்னா அதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டிவிக்கு இந்த விஷயத்தை எப்படி அணுக போறாங்கன்னு இருக்கு. இந்த அக்யூசேஷன் ஆல்ரெடி வர பார்த்திருக்கோம். திமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போதுன்னு தெரியல. பட் பாஜகவை அவங்க சொல்றதை பார்த்திருக்கோம். பட் ஒரு விமர்சனம் வந்துடும், திஸ் இஸ் பிஜேபிஸ் பிளே புக் அப்படின்னு. நாகராஜ், இல்லை, அந்த விமர்சனம் வந்து கண்டிப்பாக வரதான் செய்யும். ஐ பர்சனலி ஃபீல் தட் இந்த இதை வந்து நேர்த்தி பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மெஜாரிட்டி இது பண்ணி சிங்கிள் லார்ஜஸ்ட் இதில் வந்து எங்களுக்கு ஆட்சி அமைங்க அப்படின்றது அவங்க கோரிக்க மாட்டாங்களா சார்? நீங்க திருப்பி விஜய் ப்ளேம் பண்றீங்க. இல்ல சார், விஜய் தான் ப்ளேம் பண்றேன் சார். ஏன் நான் சொல்றேன் சார், ஆட்சி அதிகாரத்தை கோர்றதுக்கு எதை வச்சு சார் ஆட்சி அதிகாரம் கோரணும்? நீங்க சொல்லுங்க. சிவிக் கொஸ்டின் நீங்க 10th ப்ளஸ் 2 நம்பர்ஸ் வச்சு இவங்க எந்த லெட்டர் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? என்ன கொடுத்தாங்க? பர்சன்டேஜ் 34%, 35% வச்சிருக்கோம். எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் அமைக்கிறதுக்கு யார் சொன்னா தெரியுமா? பிரபா, இது பத்திரிகையாளர் பிரபாகரோ ஹரிஹரனோ சொல்ல, கவர்னர் ஆன் ரெக்கார்ட் சொல்றாரு 35% வச்சிருக்காங்க, எனக்கு பர்சன்டேஜ் வேணா, எனக்கு நம்பர் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்பர் 2, கமிங் டு பாயிண்ட் நம்பர் 2, they are claiming வந்து நம்பர் வந்து காங்கிரஸோட நம்பர் வச்சு 112 பேர் இருக்கான்னு கொடுக்குறாங்க. அரகோர மெஜாரிட்டி, அரகோர மெஜாரிட்டி வச்சு அவங்க கொண்டு கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, கம் வித் 118 அவர் சொல்லியிருக்காரு. இல்ல என்ன பண்ணிருக்கலாம்? இல்ல, I'm asking you a follow up question. 108 மட்டும் வச்சுக்கிட்டு 108 மட்டும் வச்சுக்கிட்டு நாங்க தனிப்பெருங்கட்சி எங்களை மெஜாரிட்டியை ஃப்ளோர்ல நிரூபிக்கிறோம். அதுதான் இன்னைக்கு பண்ணிருக்காரு. அதுதான் இன்னைக்கு பண்ணிருக்காரு. இத நேத்து பண்ணிருக்கணும். Coming again to that point, 108 அவர் சொல்றாருல, we never know whether it was a written reply. நீங்க 118 நம்பர் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதோ, இல்ல பெரும்பான்மை நம்பர் கொடுங்கன்னு சொன்னதோ, இல்ல 118 எம்எல்ஏ கூட லிஸ்ட் கொடுங்கன்னு சொன்னதோ, we never know whether it was அது வந்து ஓரலா சொன்னாரா அல்லது எழுத்துல கொடுத்தாரான்னு தெரியாது. ஒருவேளை அவர் ரிட்டனா கொடுத்திருந்தாங்கன்னா, if it was some state party or an experienced party, they would have gone to court by now already. Constitutional courts they have gone. இல்ல by now போயிருக்கணும் நீங்க சொல்றீங்க. Yes, by now they would have gone. If it was a DMK or if it was ADMK as said party, அவங்க இரண்டு பேரும் near constitutional court approach பண்ணிருப்பாங்க. Supreme Court would have said, let them prove it in the floor, it is not necessary to prove it. அப்படி நடந்துருக்குன்ற settle law. They are a nascent party.
அவங்களுக்கு வந்து பழந்தின்னு கொட்ட போட்ட கட்சிகளுடைய பட்டறிவோ இல்லாட்டி லீகலிஸ்டிக் வியூவோ இல்ல நுணுக்கங்களோ தெரியாது. அதெல்லாம் தெரிந்துதான் மக்கள் இந்த மேண்டேட்டை கொடுத்திருக்காங்க. விளையாடுவது அப்படிங்கிறது இது எக்ஸ்கியூஸா சார்? நீங்க வந்து ஒரு ஆட்சியர் வர்றீங்க, என்னோட முதல்வர் அவங்களை தேர்ந்தெடுத்துட்டோம், நீங்க உங்களுக்கு வேணாம் சார், உங்க கூட இருக்கவங்களுக்கு வேணாம், யூ வில் ஹேவ் a full party support இருக்கும்ல சார், ஒரு லீகல் பெரிய சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு, நீங்க தான் சிஎம் வர போறீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியுது. அப்போ நீங்க அதிமுகவுடைய செயல்பாட ஆதரிக்கிறீங்களா? இல்ல சார், இஸ் only questioning the technicalities. இன்னும் இதெல்லாம் செஞ்சிருக்கலாம், இன்னும் ப்ரூடென்ட்டா செஞ்சிருக்க முடியும், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்திருக்க கூடாது. giving no chances is art of politics. அதான் ஒரு பொலிட்டிக்கலா உங்களுக்கு அட்வான்டேஜா போயிருக்கும். It's not about TVK, ADMK or DMK. It is about state rights I'm talking about. Okay. அவர் நியாயம் தர்மம் பேசல, எப்படி எல்லாம் செஞ்சிருக்கணும், எதெல்லாம் சரியான அணுகுமுறையா நீங்க வந்து மெஜாரிட்டி கேக்குறீங்களா சார்? I dare people இந்த இதை வந்து ஒருவேளை காங்கிரஸே வரல வச்சுக்கோங்க சார், 108 ஓட போய் ஒரு அசம்பிளிக்கு போய் ஐ எம் ப்ரூவிங் தி மெஜாரிட்டின்னு அவர் வச்சிருந்தாருன்னா, do you think திமுக அதிமுக ஒரு தோற்கடிச்சிரும் நீங்க நினைக்கிறீங்களா? தெரியல. இப்ப ஒண்ணா சேர்ந்து தெரியாது, வாக் அவுட் பண்ணிருப்பாங்க சார். how will they like defeat this? தோக்கடிச்சா இந்த 108 யாராலையும் கணிக்க முடியல அப்படின்றது சொல்ற, பெரும்பான்மை கணிக்க முடியலன்றோம். அப்படிதான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. of course 98 சோ எதுக்கு வாக் அவுட் மாட்டாங்க, வாக் அவுட் பண்ணிருப்பாங்க. வாக் அவுட் பண்ணி மெஜாரிட்டி if ரெண்டு தேர்தலையும் வந்து அரசியலை ஃபேஸ் பண்ண முடியாது சார். இருக்க மீண்டும் தேர்தலை விரும்பல, அதான் மீண்டும் தேர்தலை திராவிட கட்சிகள் விரும்பல, பண்ணவும் முடியாது. ஒருவேளை இந்த சூழலையும் சுவைக்க அவங்க ரெண்டு பேரும் தோற்கடிக்கப்பட்ட நிலையிலையும் விரும்புறாங்களா? Is that very clear? No. இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்கன்ற யூகங்களை தான் பேசிட்டு இருக்கோம். முதல்வர் இல்லன்றாரு. நாங்க வந்து முதல்வர் முதல் நாளே அறிவிச்சிட்டாரு சார். இது ரிசல்ட் வந்து அன்னைக்கு சார், இன்னைக்கு எல்லா இடங்களிலும் ரிப்போர்ட் ஆயிருக்கு சார். இப்படி அவங்களுக்கு எண்ணமே இல்ல அப்படின்னா இன்னைக்கு பைனா அவங்க இல்லங்க அப்படி எல்லாம் எண்ணமே இல்லன்னு இன்னைக்கு பிரகடனப்படுத்திருக்கணுமா வேண்டாம்? சிஎம் சொல்லிட்டாரு, சிஎம் பிரகடனப்படுத்திட்டாரு. நியூஸ் பேப்பர்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்னைக்கு வந்திருக்கு, இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்குன்னா நேத்து காலையில சந்திச்சு பேட்டி எடுத்திருக்காரு. நேத்து காலையில வந்துருச்சு. ஆனா இந்த டெவலப்மென்ட் மாலை டெவலப்மென்ட் தானே, இன்னைக்கு நேத்து ஈவினிங் தான் எல்லாம் பரப்பப்பட்டுச்சு. காலையில முதல்ல சொல்லிட்டாரு. அப்படியே திமுக ஆட்சி அமைக்கிற முயற்சி அப்படிங்கிறது ஃப்ரக்டிஃபை ஆகாது, இல்ல முன்னெடுக்க மாட்டாங்கங்கறத உங்க கணிப்பா? முன்னெடுக்கவே இல்லன்றதா கணிப்பு இல்ல, முன்னெடுக்கவே இல்லன்றதா இப்போ வரைக்கும் இருக்க ஃபேக்ட், எக்ஸ்டாப்லிஷ்ட் ஃபேக்ட். நெருப்பு இல்லாம புகையாது சார். சஞ்சீவ், do you think அந்த முயற்சியே இல்ல? அப்படி ஒரு இல்ல, முயற்சி நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாள் முன்னாடி ADMK has taken the step. என்னுடைய சோர்ஸ் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, ADMK has approached through a businessman. அதுக்கப்புறம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வேணாம்னு சொல்லிட்டாருன்ற மாதிரி தான் எனக்கு வந்து தகவல். டெலிபரேஷன்ஸ் ஹஸ் ஹேப்பன்ட். பட் ஆனா திமுக சில அடுத்த நிலையில இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் டெண்டன்சி இருக்குன்னு சொல்லப்படுறாங்க. ஆமா, கண்டிப்பா. இதுதான் எனக்கு வந்து வரக்கூடிய தகவல். அதுக்கப்புறம் கடைசி இந்த விவகாரம் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் கிட்ட போகும்போது அவர் வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டி கொடுத்திருக்காரு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, மிக மூத்த அரசியல் தலைவர்கள், நிறைய அரசியல் களத்தை கண்டவங்க. சோ அவங்க இந்த மாதிரி முடிவெடுப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.